சத்யராஜ் குப்புசாமி இன்றைய திரு விஜயனுடைய பேச்சு நிறைய விஷயங்கள் இன்னைக்கு பேசியிருக்காரு. இரண்டாவது முறையாக திமுக வெற்றி பெறுவது அப்படிங்கிறது கலைஞர் காலத்திலேயே நடக்கவில்லை, இப்போதும் வாய்ப்பே இல்லை, நடக்கவே நடக்காது அப்படின்ட்டு பேசி இருக்கக்கூடிய விஷயங்கள். அப்புறம் சதி பண்ணாங்கன்னு பேசினது, எங்களுக்கு தண்ணிக்குள்ளேயே பூந்து பார்த்து என்ன பிரச்சனைன்ட்டு கண்டுபிடிக்க முடியும்ட்டு சொன்னது, அதெல்லாம் எப்படி சார் இருக்கு? ஜனங்களை ஓரளவு ஈர்த்து அதை வாக்குகளாக மாற்றக்கூடிய வசீகரத்தை கொண்டிருக்கிறதா அவருடைய பேச்சு என்று? இல்லை, அவங்க ரசிகர்களை குஷிப்படுத்துறதுக்காக அவர் பேசியிருக்காரு. சரி, இந்த சதிப்படுத்துறது, இந்த சதி வேலைகள் அப்படிங்கிறது ஒரு பொதுவாக ரொம்ப காமனான ஒரு உரையாடலுக்குள்ள வர்றது கரூர் இன்சிடென்ட்டுக்கு பிறகுதான். சரி, கரூர் இன்சிடென்ட் நடந்ததுக்கு பிறகு அந்த தொடர்ச்சியாக அந்த ஒரு வாரம் இல்லை ஒரு 10 நாள் சோஷியல் மீடியாவில் எது மாதிரியான ஒரு கதைகள் கட்டி அமைக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத நம்மளே பார்த்தோம். அது ரொம்ப ஒரு அதிர்ச்சியான விஷயம். அதுக்கு பிறகு இப்போ இந்த ஸ்பீச், இந்த தஞ்சாவூர் ஸ்பீச்சுக்கு முன்னாடி அவர் பேசும்போது கூட அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, வேலூர்ல அவர் ஒரு விஷயம் சொல்றாரு, என் மேல ஒரு மிகப்பெரிய பழியை போட்டாங்க அப்படின்லாம் அவர் சொன்னார். மனசாட்சி இருக்கான, மனசாட்சியில் இருக்கான்னு கேட்டாங்க. இந்த வார்த்தைகள் எல்லாமே நான் திரும்ப திரும்ப ரொம்ப ஒரு நஞ்சான வார்த்தைகளாக பார்க்குறேன். ஏன் அந்த வார்த்தைகள் அப்படி இந்த வார்த்தை நான் நஞ்சுன்னு பயன்படுத்துகிறேன், ஒரு விஷயம்னு பயன்படுத்துகிறேன் அப்படின்னா, நீங்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் டெக்னாலஜியில் கையில் ஃபோனு எல்லா சோஷியல் மீடியாவும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கருத்து வரும்போது அந்த கருத்து ரொம்ப வைரலாக பரவிட்டு இருக்கு. இதை வச்சுட்டு நீங்கள் ஒரு முறையான தகவலை சொல்லாமல் ஒரு பொய்யை பரப்புறது அப்படிங்கிறது ரொம்ப ஆபத்தானது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே இல்லை. இப்போ அவங்களுடைய பர்சனல் விஷயம், ஃபேமிலி விஷயம் வந்தப்போ கூட இந்த பசங்க சோஷியல் மீடியாவில் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, தாவேக கட்சிக்காரங்க அப்படின்னு நான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு. அது நாங்கள் உட்காந்து ஷேர் கூட பண்ணிட்டோம். என்ன இப்படி இந்த பசங்க அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தங்களே இப்படி திட்டுறாங்க அப்படின்லாம் நான் நிறைய பசங்க போட்டிருந்தாங்க பார்த்தேன். ஸோ இப்போ எனக்கு என்ன வருத்தம் வருது அப்படின்னா, திரும்ப 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 விஜயனுடைய பேச்சு எடுத்து பார்க்கும்போது, இன்னைக்கும் சரி, நான் இது வரைக்கும் பேசின எல்லாத்தையும் எடுத்து பார்க்கும்போது அவர் சில வாக்குறுதிகள், சில ஜெனரல் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்குறாரு. ஊழலை ஒழிக்கிறது, நான் விவசாயிகளுக்கு அதாவது கடன் தள்ளுபடி பண்ணுறேன், கடன் ஏற்கனவே தள்ளுபடிலாம் நிறைய பண்ணியிருக்காங்க, கடன் இருக்கு, சுய கடன் தள்ளுபடி இருக்காங்க, நிறைய இதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் வழக்கமாக சொல்றது. நான் ஜென்ரலாக பார்க்கறது, அவர் மேலே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டோ இல்லை அவர் மேலே வைக்கக்கூடிய எந்த ஒரு குற்றத்துக்கும் அவர் ரிப்ளையே பண்ண மாட்டேங்கிறார். கரூர் இன்சிடென்ட்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் மேலே நிறைய பிரச்சனைகள் ஓடிட்டு தான் இருக்கு. நீங்கள் மற்றவங்கள்ட்ட சொல்ல வேணாம், குறைஞ்சி வச்சு அவங்க கட்சிக்காரங்கள்ட்டையாவது ஒரு விளக்கம் கொடுக்கலாம், ஒரு கட்சியினுடைய ஒரு அஃபீஷியலாக சில விஷயங்களை பேசியிருக்கலாம். அது பர்சனல் விஷயத்துலேருந்து அஃபீஷியல் விஷயம் வரைக்கும் எதுவுமே அவர் பேச மாட்டேங்கிறாரு. இன்னைக்கு நடந்த கூட்டத்தில் நான் ரொம்ப முக்கியமாக பார்க்குறது என்னன்னா, இந்த விவசாயத்தை பற்றி நான் தஞ்சாவூருக்கு போயிருக்கிறேன், நான் ஒரு விவசாயியாக பிறக்கணும்னு விருப்பப்படுறேன், இப்படியெல்லாம் அவர் பேசினார். மோடி அரசாங்கம் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க. அந்த ஒப்பந்தத்தை தயவு செஞ்சு தாவேக்கால யாராவது இருந்தால் எடுத்து படித்து பார்க்கலாம். அந்த ஒப்பந்தம் முழுக்க முழுக்க இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு நேரடியான பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியது. அது பால் உற்பத்தி, கறி, குறிப்பாக ஆட்டுக்கறி, அதுக்கு யூரோப்போட போட்ட ஒப்பந்தமும் சரி, அதாவது இவங்க என்ன சொல்றாங்கன்னா, மதர் ஆஃப் ஆல் டீட், ஃபாதர் ஆஃப் ஆல் டீட்னு ஐரோப்பாவோட போட்ட ஒப்பந்தமும் சரி, அமெரிக்காவோட ஒப்பந்தம் சொல்றாங்க. அதில் அவ்வளோ விஷயங்கள் விவசாயிகளுக்கு ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. நிறைய சங்கங்கள்லாம் போராடி இருக்காங்க. இன்னொரு அடிஷனலாக ஒரு தகவலை பகிர்ந்துக்கிறேன். இது மாதிரியான ஒப்பந்தம் கிட்டத்தட்ட ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடியே பிளானிங் கமிஷன் திட்டமிட்டு இருந்தாங்க. ஒரு லெட்டர் வந்துச்சு, படிக்கணும்னு சொல்றீங்க. ஆமா, அந்த திட்டத்தை நான் சொல்றேன், அந்த திட்டத்தை ஆர்எஸ்எஸ் யூடியூப் மட்டும் பார்த்தா அதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியாது. நீங்க இந்த நீங்க விவசாயத்துக்காக பேசுறீங்க, நான் தஞ்சாவூர் போய் பேசுறேன், நான் விவசாய பிறக்கணும்னு ஆசைப்படுறேன், இந்த கதெல்லாம் பேசுறீங்கல்ல, என்ன நடந்துட்டு இருக்கு, விவசாயிகளுக்கு எவ்வளவு பெரிய சிக்கலை உருவாக்குறாங்க, அது குறித்து நீங்க பேசுங்க. அதை நீங்க வேணா ஒரு யூடியூப்ல பேசி போட்டீங்கன்னா வேணா பாப்பாங்க. நீங்க மக்கள்கிட்ட பேசணுமா இல்லையா? நீங்க விஜய் ஒரு கட்சி வச்சிருக்காரு, இவ்வளவு அவர் நம்பி இவ்வளவு இளைஞர்கள் வர்றாங்க, நம்ம அதை பாக்குறோம். இன்னைக்கு கூட இன்னைக்கு நடந்த சம்பவம் எனக்கு வேதனையா இருந்துச்சு. இந்த பசங்க ஒரு பையன் ஐசியூல அட்மிட் ஆயிருக்கான், முறையா அதை ஆர்கனைஸ் பண்ண முடியல, திரும்ப அவங்களுக்கு அந்த இடம் ஒரு ஃபெயிலியராகவே தான் இருக்கு அந்த கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்றதுல. அவங்க கடைசியில் இதுக்கும் ஆளுங்கட்சியினுடைய சதின்னு சொல்லுவாங்க. இதுக்கும் பாத்தீங்களா, ஒரு பையன் ஐசியூல அடிபட்டு இருக்கான், அவரு வேன் பின்னாடி தான் வந்தான், அந்த விஷுவல்ஸ் எல்லாமே வெளியே வந்துருச்சு. அதுக்கும் அவங்க ஆளுங்கட்சி மேல சொல்லுவாங்க, ஆளுங்கட்சியினுடைய சதின்னு சொல்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களால நிர்வாகமாகவே கட்சியை ஒரு ஸ்ட்ரக்சரைஸ் பண்ண முடியல. அவங்களுக்கு எவ்வளவு பிஎல்ஏஸ் இருக்காங்க, என்னென்ன பகுதி அமைப்புகளை உருவாக்கி இருக்கிறாங்க, இது வரைக்கும் அது குறித்தான எந்த சார் ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு உண்மைக்கும் நாம உண்மைன்னு நம்புவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. சரியா? எது ட்ரூத்து அப்படிங்கிறதுக்கும் இதுதான் ட்ரூத்து அப்படின்ட்டு நான் நம்புவதற்கும் வித்தியாசம் இருக்குது. விஜய் தான் உண்மை என்று நம்புவதை அவருடைய ரசிகர்களையும் நம்ப வைக்க அவராலான எல்லா முயற்சிகளையும் எடுக்கிறாரா சார்?
அது ஒரு எக்ஸாம்பிளோட நான் சொல்றேன். இப்போ இந்த கூட்டத்துக்கு முன்னாடி பேசுற வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு கால்குலேஷன் சொல்லிட்டே இருந்தாங்க ஓட்டு பர்சன்டேஜ். ஓகே. அந்த ஓட்டு பர்சன்டேஜை வந்து சோஷியல் மீடியால, அதாவது தாவேகா சோஷியல் மீடியா பயங்கரமா பரப்பிக்கிட்டு இருந்தாங்க. சரி. அந்த சோஷியல் மீடியா பரப்பின அந்த டேட்டாஸ் எடுத்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். ஒவ்வொருத்தரோட டேட்டா, நிர்மல் குமார் ஒரு 40% சொன்னார். அவர் வந்து எப்போ செயல் வீரர் கூட்டத்தில் பேசினார். அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ஆதவர்ஸ்னா 27%, அருண்ராஜ் 30%, செங்கோட்டையின் கோபி பிரஸ் மீட்டில் 42% அப்படின்னாரு. அப்புறம் ஆதவர்ஸ்னா திருப்பி ஒரு 27% சேலத்தில் சொன்னார். கடைசியில் விஜய் 30% அப்படின்னாரு. நீங்கள் வந்து இதை சொல்கிறார்களே 30, 40, இதை எதன் அடிப்படையில் சொல்றாங்க? அவங்க கேரட்ஸுக்கு நாம எதன் அடிப்படையில் ஒரு நம்பிக்கை உருவாக்குறாங்க? அவங்கள்ட்ட எந்த விதமா திரும்பவும் அவங்க வந்து அவங்க மேல இருக்கக்கூடிய பிம்பம் இருக்கு பாத்தீங்களா, விஜய் அப்படிங்கக்கூடிய பிம்பம் இன்னும் ப்ரூவ் பண்ணப்படாத ஒரு பிம்பம். தேர்தலில் அது இன்னும் ப்ரூவ் ஆகல. குறைஞ்சபட்சம் அவங்க ஈரோடு இடைத்தேர்தலில் நின்று அவங்க ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்னா கூட அவங்க மேல ஒரு நம்பிக்கை வந்திருக்கும். அவங்க ஸ்கோர் பண்ணியிருந்தாங்கன்னா இத்தனை பர்சன்ட் சொல்லலாம். இவங்க சோசியல் மீடியால ஊதி பெருக்கக்கூடிய அந்த பிம்பம் இருக்கு பாத்தீங்களா, இந்த பிம்பத்தினுடைய ஒரு ஃபேக்டர் தான் இந்த நம்பர்ஸ் அவங்க சொல்றது. விஜய்க்கு எவ்வளவு இருக்கு, 40 இருக்கு, 35 இருக்கு, 40% இருக்கு அப்படிங்கிற ஒரு நம்பர்ஸை வந்து திரும்ப 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 அவங்க கட்டமைக்கிறாங்க. அந்த நம்பர்ஸை கட்டமைக்கும் போது அவங்களுக்குள்ளே ஒரு கோஆர்டினேஷன் இல்லை. கட்சி ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்றாங்க, அதான் ரொம்ப வேதனையா இருக்கு. ஸோ அவங்க வந்து இந்த ஊதி பெருக்கப்பட்ட ஒரு பலூன் தான் அது தேர்தலில் தெரிஞ்சிடும். ஒரு முதலமைச்சருடைய ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு யூனியன் மினிஸ்ட்ரிக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு அட்டானமஸ் பாடி வந்து பார்ஷியாலிட்டியா ஃபங்க்ஷன் பண்ணுது, அரசியல் உள்நோக்கத்தோட செயல்படுறாங்க, இன்டென்ஷனாக அவங்க செயல்படுறாங்க, தடுக்கிறாங்க அப்படிங்கிறது தொடர்பாக ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ரியாக்ட் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரேரான காரியம். நீங்கள் இதுலேயே இந்தியன் ஹிஸ்ட்ரியிலேயே எடுத்துனீங்க அப்படின்னா ஒரு படத்துக்கு வந்து இப்படி தடை கொடுக்கும்போது இந்த ஒரு பர்டிகுலர் ஒரு போர்டு ரொம்ப பொலிட்டிக்கலாக ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படின்னு சொன்னதெல்லாம் ரொம்ப ரேர்னு. அப்போ இந்த படத்துக்கு இப்போ கேரளா ஸ்டோரி மாதிரியான ஒரு படத்துக்கு சொல்றாங்கன்னா அது நமக்கு பளிச்சுன்னு தெரியுது. இந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் ஃபிலிம்கெல்லாம் எந்த முதலமைச்சரும் பெருசாலாம் ரியாக்ட் பண்ணதில்ல. அநேகமா தமிழ்நாட்டோட முதலமைச்சர் தான் முதல் முறை ரியாக்ட் பண்ணியிருக்காருன்னு நான் நம்புறேன். சரியா? ஆனா அதுக்கும் ஒரு நன்றி சொன்னாரு. அதையும் அப்படியே ஒரு பூசி மொழிகி அதையும் அவர் சொல்லியிருக்கவே வேணாம். எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டோட முதலமைச்சர் சொல்லியிருக்கவே கூடாது. நான் என்ன கேட்கிறேன், நீங்க அவங்களுக்கே தெரியும் சென்சார் போர்டு யார் கட்டுப்பாட்டுல இருக்கு, சென்சார் போர்டுல என்னென்ன பிரச்சனைகள் நடந்துச்சு, இவங்க எத்தனாம் தேதி படத்தை கொடுத்தாங்க, படம் அமித்ஷா அவர்கள் சென்னைக்கு வருவார், தமிழ்நாடு வந்ததுக்கு அந்த அன்னைக்கு தான் அறிவிக்கிறாங்க படம் வந்து தடைங்கிறத. அதாவது அவங்க டேட் சொன்னதை வந்து அறிவிக்கிறாங்க 2 வீக்ஸ் பிறகு. அவங்க 28ஆம் தேதி முடிவு பண்ணிட்டாங்க டிசம்பர்ல. ஆனா பிற்பாடு ஜனவரி 5 நினைக்கிறாங்க அவங்க அறிவிக்கும் போது. அமித்ஷா வரும்போது ஒரு டேட்டை சொன்னாங்க. தொடர்ச்சியாக அந்த படம் வந்து மறு ஆய்வுக்கு போகாம தடுக்கப்பட்டுச்சு. பிற்பாடு மறு ஆய்வுக்கே நாங்க போறோம்னு சொல்லி இவங்களே போட்ட வழக்கை வித்ட்ரா பண்ணிட்டு வந்துட்டாங்க. இது மாதிரி ஒரு பெரிய சீக்வன்ஸ் நடந்துச்சு பாத்தீங்களா. இது மொத்தத்தையும் யார் மேல இவர் வந்து பழி எழுத போறாரு? இல்ல, இப்போ முதலமைச்சர் வந்து சொன்னது, முதலமைச்சர் சிபிஎஃப்சியை கண்டித்தது கூட சட்டப்படி உண்மையில அவர் செஞ்சிருக்க கூடாது, செஞ்சிருக்கவே கூடாது. இது ஒரு அரசாங்கம், இது அது செஞ்சிருக்க கூடாது. ஏன்னா லீகல் பேட்டில் கோர்ட்ல நடந்துட்டு இருக்கும்போது அவர் செஞ்சு ரியாக்ட் பண்ணியவே கூடாது. ஆனாலும் அவர் பண்ணிட்டாரு. அது கூட விஜய் நினைச்சது போல இல்லைங்கிறத அந்த மேடையில சொல்லி சென்று இருக்கிறாரா? பூசி மெழுகி அப்படின்னு சொன்னதெல்லாம் இல்ல. அவரு அதான் நான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு, எல்லாத்தையுமே கான்ஸ்பிரசி அவர் எடுத்துக்கிறார். நீங்க வந்து இப்ப நீங்க இந்த படம் ஜனநாயகன் படம் தடைப்பட்டதுக்கு காரணம் வந்து திமுக அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ஸ் அவங்க அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. ஓகே, அந்த அளவுக்கு தான் இருக்கு. ரெண்டாவது விஜயோட தயவு செஞ்சு அவரை பேச விடுங்க, நீங்க நோட் பண்ணிக்கங்க. சிம்பிளா நான் வந்து சோஷியல் மீடியால பாத்துட்டே இருக்கேன், சார்ஜ் ஷீட்ல விஜய் பேர் ஏறட்டும், அதுக்கப்புறம் திமுக இருக்கா அப்படின்னு பேசுறாங்க. சிபிஐ சார்ஜ் ஷீட்ல விஜய் பேர் ஏறிச்சு அப்படின்னா திமுக இங்க இருக்காது அப்படிங்கிறாங்க. டெல்லியில என்கொயரி நடந்துட்டு இருக்கு, உங்களை அங்க கூப்பிட்டு இருக்காங்க, அவங்க பேசிட்டு இருக்காங்க, டீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கும் தமிழ்நாட்டுக்கு அவங்க ஒன்றும் என்கொயரி சிபிஐ என்கொயரி பண்ணல. நியாயப்படி பார்த்தா தமிழ்நாடு கரூர்ல போட்டா அதே எஃப்ஐஆர் வச்சு தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு என்கொயரி பண்றாங்க. இதுக்கெல்லாம் அவங்க அப்படி ரியாக்ட் பண்றாங்க. ரெண்டாவது, இப்ப குடும்ப பிரச்சனை வரும்போது கூட எனக்கு அதை நான் பேச விருப்பம் இல்லை, இருந்தாலும் நான் சொல்றேன், குடும்ப பிரச்சனை வரும்போது கூட இதே ஒரு திமுகவினுடைய ஒரு மிகப்பெரிய சதி அப்படின்னு ஒரு நரேஷனை திருப்பி 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 எழுதிக்கிட்டே இருக்காங்க. எனக்கு என்ன வருத்தம், தாவேகாவின் மீது ஒரு பெரிய வருத்தம் என்ன அப்படின்னா, தொடர்ச்சியாக இவங்களுக்கு நடக்கக்கூடிய பின்னடைவுகள் எல்லாவற்றுக்கும் ஒரு கதை எழுதுறாங்க. அந்த கல்ட்டை நீங்க இளைஞர்கள்ட்ட நீங்க கொண்டு சேர்க்கிறீங்க, அது தப்பு. அந்த கதையை நீங்க எழுதாதீங்க. எது என்ன பிரச்சனையவே நீங்க பேசுங்க. உங்க ஃபேமிலி பிரச்சனையை சொல்லுங்க, அவ்வளவுதான். சொல்லாம பரவாயில்ல, கடந்து போயிடலாம். நீங்க தொடர்ச்சியா இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஆளுங்கட்சியினுடைய நரேஷன் வைக்கிற திமுக தான் இந்த சதி பண்ணிச்சு, திமுக அந்த சதி பண்ணிருச்சு, குடும்பத்தையே பிரிச்சிருச்சு, இப்படி எல்லாம் எழுதிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப ஆபத்தானது. நான் வந்து
கட்சியா பார்க்கல, இளைஞர்கள் மத்தியில் இப்படிப்பட்ட நரேஷன் சோசியல் மீடியால செட் ஆகிறது ஒரு பெரிய ஆபத்து. நாளைக்கு ஒண்ணுமே இல்ல, நாளைக்கு தேர்தல் முடியுது, சிம்பிளா சொல்ல தேர்தல் முடியுது, ரிசல்ட் வருது, தாவேகாவுக்கு சாதகமா இல்ல, இந்த நரேஷன் எப்படி வைக்கப்படும், அந்த இளைஞர்கள் என்ன ஆவாங்க, அந்த பிள்ளை ஏதாவது பண்ணிட்டா அந்த பசங்க, ஓகே ஓகே வருத்தமா இருக்கு. ஓகே.